முதலாவது மனுஷ முகம். First is the face of man. புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் வெளிப்பட வேண்டிய ஒரு முகம்தான் மனுஷ முகம். The face that is about the New Testament church found of the Son of God is the face of man. இந்த மனுஷ முகம் என்று சொல்லுகிறது அன்பின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. The face of man shows the perfection of love. தெய்வீக அன்பிலே அவன் பூர்ணப்பட்டு போய் கொண்டே இருக்க வேண்டும். They should keep on going in the divine love. இரண்டாவதாக சிங்க முகம். Second is the face of lion. சிங்கம் விசுவாசத்தின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. Lion shows the perfection of faith. ஒரே நபர் தான் அடுத்த பக்கம் ஒரு மனுஷ முகமாக இருக்கிறான், அடுத்த பக்கம் சிங்க முகமாக இருக்கிறான். The same man, in one side he has a face of a man, in the other is the face of a lion. சிங்க முகம் விசுவாசத்தின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. The face of a lion shows the perfection of faith. அடுத்ததாக எருது முகம். The third is the face of an ox. அது பாடுகளின் பூர்ணம் அல்லது தேவ சித்தம் செய்வதின் பூர்ணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். That is the perfection of doing the will of God or perfection in suffering. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கடைசியாக கழுகு முகம். And the last is the face of an eagle. கழுகு ஒரு உன்னதமான இடத்திலே பறக்கிறதான ஒரு பட்சி. An eagle flies in heaven, high places. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்திலே ஒரு உன்னதமான நிலைக்கு வர வேண்டும். A child of God should be exalted in purity. எனவேதான் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 4 ஜீவன்கள் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. Therefore the creatures mentioned in Ezekiel 1st chapter talks about the saints of God in the New Testament. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படி என்றால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஸ்தாபிதம் என்ன? தேவன் எப்படி அதை ஸ்தாபிக்கிறார்? How does the Lord establish this New Testament? இந்த 1ஆம் அதிகாரத்திலேயே நாம் வாசித்த வேத பகுதியிலே சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I keep certain points from this first chapter. 4ஆம் வசனத்திலே வடக்கே இருந்து ஒரு புசல் காற்று உண்டாகிறது. In the 4th verse, a whirlwind arose from the north. அதோடு கூட ஒரு பெரிய மேகம் அங்கே தீர்க்கதரிசி காண்கிறான். Along with that, the prophet sees a great cloud. இந்த மேகத்தோடு கலந்த ஒரு அக்கினி. Along with that, a fire. அதை சுற்றிலும் ஒரு பிரகாசம். And surrounding it is a brightness. அதன் நடுவிலிருந்து சொகுசாவின் நிறம். In the midst of it is a color of amber. இது எல்லாம் மறைபொருளாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written on a secret here. காலங்களாக மறைந்திருந்தவைகளை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக தன்னுடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். For ages together things were kept in secret. The Lord has revealed to his prophets and his saints. தேவனுடைய சபை என்று சொல்லக்கூடியது தேவனுடைய மனதில் இருந்த ஒரு பெரிய விஷயம். The church of God is a great thing which was found in the mind of God. ஏதோ ஒரு பில்டிங்கை வைத்து நடத்தி ஒரு பெயர்ல நடத்துகிற விஷயமே அது அல்ல. It is not done outwardly or shown outwardly. அது தேவனுடைய மனதில் இருந்த ஒரு பெரிய விஷயம். பிரியமானவர்களே, it is a great thing which is in the mind of God, dearly beloved. இந்த வசனத்தை கவனியுங்கள். Let us focus on this verse. புதிய ஏற்பாட்டு சபை எப்படி உருவாகிறது? How does the New Testament church come into existence? இங்கே தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். Here the prophet sees a vision. அவன் ஒரு நதி நண்டியிலே நிற்கிறான். He is found in the midst of a river. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? வடக்கே இருந்து ஒரு புசல் காற்று. From the north there is a whirlwind. இப்பொழுது கூட கொஞ்சம் காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. Even now there is a wind that is blowing. ஆனால் இங்கேயோ வடதிசையில் இருந்து ஒரு புசல் காற்று. But here we see a whirlwind coming from the north. வடதிசையில் தான் சியோன் இருக்கிறது என்று நாம் அறிவோம். We all know that in the north the Zion is found. இந்த புசல் காற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. The whirlwind reveals the anointing of the Holy Spirit. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் நீங்கள் துவக்க வசனங்களிலே நீங்கள் படிக்கலாம். In Acts of Apostles 2nd chapter we can read about this. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dearly beloved children of God, அங்கே ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாயிற்று. there we can see a rushing wind and a thunder. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஜனங்கள் அந்த 120 பேர் மேல் இறங்கினார். The Holy Spirit descended on those people, descended there. அந்த அபிஷேகம் எங்கே இருந்து வந்தது? Where did that anointing come from? இந்த அபிஷேகத்தை அனுப்பும்படி குமாரனை உன்னத மட்டும் அவர் உயர்த்தினார். For sending this anointing, the Son of God was descended up. 2ஆம் அதிகாரம் 33ல நீங்கள் அதை படிக்கலாம். அப்போஸ்தலர்ல in Acts of Apostles 2nd chapter 33rd verse we can read. அங்கே இருந்து அவர் பரிசுத்த ஆவியை பெற்று அனுப்பினார். From there he sent the Holy Spirit. எனவே புதிய ஏற்பாட்டு சபையின் துவக்கமே
பரிசுத்தாவின் அபிஷேகம். The start of the New Testament church is the anointing of the Holy Spirit. இரண்டாவது ஒரு பெரிய மேகம். Secondly, a great cloud. இந்த பெரிய மேகம் சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. The cloud shows the life of testimony. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் அதை படிக்கலாம். We can read about in Hebrews 12th chapter 1st மேகம் verse. போல் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. Like clouds, there are a large number of witnesses surrounding us. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். When you are anointed by the Holy Spirit, you will strengthen and you will witness for me. அதுதான் சபையில் இருக்கிற பெரிய மேகம். That is the great cloud in the church. இப்போது ஒரு சகோதரன் கூட ஒரு சாட்சி கொடுத்தாரே. Now a brother had given a testimony. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தேவன் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துகிறார். The Lord brings all the anointed children of God as testimony. அதோடு கூட ஒரு அக்கினி கலந்திருக்கிறது. Along with that, a fire is mixed with it. இந்த அக்கினியும் அபிஷேகம்தான். This fire is also anointing. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். From with the Holy Spirit and with baptism, he will baptize you. இந்த அக்கினி எதை காண்பிக்கிறது? What does this fire show? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. That shows the sanctification by the Holy Spirit. எனவேதான் ஆவியானவர் சபைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is moving in the midst of the church. பரிசுத்த ஆவியின் அக்கினி சபைக்குள்ளே இருக்கிறது. The fire of the Holy Spirit was found in the church. எல்லா அசுத்தங்களை சுட்டெரித்துக் கொண்டு ஒரு பரிசுத்தத்தின் வேலை எவர் செய்கிறார்? He burns down all the uncleanness and brings down holiness here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அதை சுற்றிலும் ஒரு பிரகாசத்தை பார்க்கிறோம். We also see surrounding a brightness. இந்த பிரகாசம் வசனத்தினால் உண்டாகிறது. This brightness comes with the word of God. 119ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது If you read Psalms 119, 105 130 ஆகிய வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். read Psalm verses 105. தேவன் தன்னுடைய சபையிலே வசனத்தை கொண்டு வருகிறார். The Lord brings his word in the church. உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். There may be different nations that will come. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. It rise and shine, this brightness came. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dearly beloved children of God, தேவனுடைய சபையிலே கர்த்தர் உபதேசம் என்ற வெளிச்சத்தை கொடுக்கிறார். the Lord gives the light of doctrine in his church. சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is shining from Zion. எங்கே வெளிச்சம் உண்டோ, எங்கே வசனம் உண்டோ, அங்கே வெளிச்சம் இருக்கும். Where there is light, where is the word of God, there will be brightness. அதோடு கூட நாம் படிக்கிறோம் சொகுசாவின் நிறமும் அங்கே இருந்தது. Along with that we see that there is a color of amber. இந்த சொகுசாவின் நிறம் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. The color of amber reveals the glory of the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவரின் நிறம். This is the color of the Lord. அந்த முதலாம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை குறித்துக் கொண்டு வாசித்துக் கொள்ளுங்கள். Read the 27th verse in the first chapter. சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறாரே அவருடைய நிறம்தான் சொகுசாவின் நிறம். The one who is seated on the throne, his color is the color of amber. அது தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. That shows the glory of the Lord. இந்த சொகுசாவின் நிறம் இன்னொரு அர்த்தத்தையும் காண்பிக்கிறது. This color of amber also reveals one more thing. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த கலர் ஆயத்தமாயிருக்கிறதை காண்பிக்கிறது. That color shows that you are ready. ஒரு டிராபிக்ல நிக்கும்போது yellow கலர் விழுந்தா நம்ம ரெடி ஆகுறோம். If you are standing in a traffic signal, if it is yellow, then you are preparing yourself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அதுதான் இந்த சொகுசாவின் நிறம். That is the color of amber. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சபையுடைய நித்திய நோக்கம் என்ன? That is the eternal purpose of the church. எப்ப வந்தாலும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாயிருப்பது. You should be prepared whenever the Lord comes. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் துவக்கம். This is the start of the New Testament church. இது ஏதோ டக்க ஒரு எளிதாக போய் ஒரு சபையை ஆரம்பிக்கிற விஷயம் அல்ல இது. It is not starting a church just like that. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இத்தனை அனுபவங்களும் கர்த்தர் தன்னுடைய சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். All these experiences the Lord brings in his church. அதுதான் இந்த ஜீவன்களை குறித்து நாம் படிக்கிறோம். That's why we read about these creatures. இன்றைக்கு இவைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் எடுத்து தியானிப்போம். We will take out a certain portion and meditate on it. நாம் ஆரம்பத்தில் வாசித்த வேத பகுதியிலே Initially when we read the portion from the Bible, 3ஆம் அதிகாரத்தின் 12 13 ஆகிய வசனங்களை படிக்கும் பொழுது, when we read 3rd chapter verses 12 and 13, 4 விதமான இரைச்சலைகளை குறித்து படிக்கிறோம். we read about the 4 rushing sounds. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்ன சத்தம் அது? What is the sound? பொதுவாக
இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவங்களை குறித்து ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? Normally, the experience of Pentecost, how do the people think about it? இவருடைய பாடல்கள் நன்றாக இருக்கிறது, Their songs are very nice, சாட்சி நன்றாக their இருக்கிறது, testimony is nice, பிரசங்கம் நன்றாக their இருக்கிறது. messages are also very good. ஆனால் இடையில ஒரு கூச்சல் குழப்பம் போடுகிறீர்களே, அதுதான் சற்று சிரமமாக இருக்கிறது என்று நினைக்கிறார். But the noise that you raise, that is something that is not good. அருமையான சிநேகிதனே, Dearly friends, இந்த பூமியில் சத்தமே இல்லாத ஒரு இடம் உண்டு. there is a place in the earth where there is no noise. அதுதான் கல்லறை தோட்டம். That is the sepulchre. அங்க போய் பார், மிகவும் அமைதலா இருக்கும். If you go there, it is completely silent. யாரும் வாய் திறக்க மாட்டார்கள். Nobody will open their mouth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் அங்கே ஜீவன் இல்லை. Why? Because there is no life there. எங்கே ஜீவன் உண்டோ அங்கே சத்தம் இருக்கத்தான் செய்யும். Where there is life, you will find noise there. எனவேதான் பெந்தெக்கோஸ்தே சபைகளிலே ஆராதனைகளிலே சத்தத்தை நாம் பார்க்கிறோம். That's why in the worship of the Pentecostal churches you will find noise. பாருங்கள், இங்கே நிறைய ஜெனரேட்டர்கள்லாம் இருக்கு. There is many generators here. இங்க ஒரு ரெண்டு இருக்கு, அந்த கார்னர்ல ஒன்னு இருக்கு. Here there are two and there is one there. அது போன அமைதியா இருக்குமா? Will they be silent? சத்தமாய் தான் இருக்கும். They will always be noisy. அந்த சத்தம் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. That noise gives this light. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சற்று முன்பாகவே இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தேன். I came a little early and sat in this meeting. ஏத்த மாதிரி ட்ரெயின்லாம் ஓடிட்டு இருக்கு. All the trains are running. ஒரு என்ஜின், one engine. இந்த பெட்டி எல்லாம் எண்ணி பார்த்தா 50 பெட்டிகள் எல்லாம் நிலக்கரி ஏத்திட்டு போகுது. It is carrying coals in those 50 train wagons. இந்த 50 பெட்டி நிலக்கரி இழுக்கிற சக்தி அதுக்கு எங்க கிடைச்சது? Who is giving this power to carry all these 50 wagons? அந்த ஒரு சாலிடா ஒரு என்ஜின் அவ்வளவு பவரோடு கூட இருக்கு. It is a solid engine which gives that power. அது ஒரு சத்தம் போட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போகுது. It gives a great noise and is carrying everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவேதான் கர்த்தர் சபைகளிலே ஒரு இரைச்சலை கொடுக்கிறார். That's why the Lord is giving a voice in the churches. அதனால ஏதோ கூச்சல் கூப்பாடு போடுதல் என்ற அர்த்தம். It is not that we are raising our voices. சத்தியத்தை நன்றாக கவனியுங்கள். All listen carefully. முதலாவது இரைச்சலை குறித்து படிப்போம். We will read about the first noise. அந்த 12ஆம் வசனத்தை ஒன்று கூட படியுங்கள். Let us read once again verse 12. அப்பொழுது ஆவி என்னை உயிரெடுத்துக் கொண்டது, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் சபைக்குள் இருக்க வேண்டிய முதலாவது இரைச்சலின் சத்தம். This is the first voice that should be found in the midst of the church. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கினதான மகிமை. This is the glory that descends from the place of God. வசனத்தை நன்றாக கவனியுங்கள். Everybody meditate on this verse. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கின மகிமைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு இரைச்சலம். The glory that comes from the place of the Lord is called as praise. அப்படி என்றால் கர்த்தருடைய ஸ்தானம் என்றால் என்ன? But what is the place of God? ஆண்டவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? Where is our God found? முதலாம் நாள் தூதிலே ஒரு மனுஷன் தெய்வத்தை தேடினதாக நாம் படித்தோமே. We also read about a man searching for God. இன்றைக்கு கூட மனிதர்கள் கடவுளை தேடுகிறார்கள். Even today mankind is searching for God. ஜீவனுள்ள தேவன் எங்கே? Where is the living God? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? Who is he? How is he? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தெய்வத்தை தேடி Thousands of people are searching God. கடைசியில் ஆண்டவராக இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள். In the end they find our Lord Jesus Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படி என்றால் அந்த ஜீவனுள்ள தெய்வத்தின் ஸ்தானம் என்ன? If that is so, where is the place of this living God? அவர் எங்கே இருக்கிறார்? Where is he? ரெண்டு பகுதிகளாக அதை படிக்கலாம். We can read two portions in it. 132ஆம் சங்கீதத்தை படிக்கும் பொழுது When we read Psalms 132, 13 14 ஆகிய வசனங்களிலே 13th and 14th verse, அவர் வசிக்கிற அந்த விலாசத்தை நாம் பார்க்கிறோம். we can look at the dwelling place. We can look here. படிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இது நான் தங்கும் இடம். This is the place where I dwell. அவர் தங்கியிருக்கிற ஸ்தானத்தின் பெயர்தான் சியோன். Wherever he is dwelling, that place is called Zion. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அழகான இடம். This is a beautiful place. வடபுறத்தில் இருக்கிற சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம். The Zion mountain, Zion is a very beautiful mountain. அது மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட இடம்.
This is the place kept for people. சில தூதர்கள் அதை விரும்பிதான் விழுந்து போய் பிசாசுகளாக மாறினார்கள். Some angels looking unto it, they fell down and became devil. ஆண்டவர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஒரு இடம்தான் சீயோன் பர்வதம். Zion mountain is a place where the Lord is pleased and dwells there. கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். The Lord dwells in Zion. 9ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். Psalms 9 chapter 11th verse we read about it. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 42ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே Psalms 42 second verse. அது மகாராஜாவின் நகரம். That is a place of the king. அப்படி என்றால் அவர் மகாராஜா. That's why he is a king. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 50ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே 50th chapter second verse. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். It is a city compacted together and the Lord shines from there. தேவன் தன் வல்லமையினால் பிரகாசிக்கிறார். The Lord shines with his might. ஆண்டவர் தன்னுடைய சுபாவத்தினாலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். The Lord shines by his character. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சீயோனிலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. Zion is his dwelling place. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dearly beloved children of God, இந்த ஸ்தானத்திலிருந்து உண்டாகிற மகிமை என்ன? what is the glory that comes from this place? நன்றாக கவனியுங்கள். Everybody listen அவர் carefully. சீயோனில் இருக்கிறார், நாம் இங்கே இருக்கிறோம். He is in Zion, we are here. ஆனால் அங்கே இருந்து வருகிற மகிமை என்ன? But what is the glory that is found there? அங்கே இருந்து புறப்படுகிறதான நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது. That shows the goodness and blessings that come from there. 128ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்திலே Psalms 128 verse 5. எல்லா விவாகங்களிலும் நாம் அதை படிக்கிறோம். We read about all places. படிங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The Lord bless thee out of Zion. எனவே ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த உன்னதமான தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து இறங்கி வருகிறது. That's why all blessings they come from that heavenly dwelling place of Zion. அது ஜீவனுக்குரிய ஆசீர்வாதமோ அல்லது தேவபக்திக்குரிய ஆசீர்வாதமோ, That may be a godly blessing or a blessing of life. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்காக அவர் சீயோனிலே இருக்கிறார். The Lord is there in Zion to bless man. சும்மா ஒரு சீயோனுக்கு போகல. Not simply he has gone to Zion. இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். Lo, I keep a foundation stone in Zion. அது சோதிக்கப்பட்ட கல். It is a tried stone. பரீட்சிக்கப்பட்ட கல். It is a tried stone. அது புறம்பே தள்ளப்பட்ட கல். It is a stone which was put அதுதான் back. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is our Lord Jesus Christ. அவர்தான் சீயோனின் அஸ்திவாரம். He is the foundation of Zion. அவர் அங்கே ராஜாவாய் இருக்கிறார். He is the king there. அவர் அங்கே வாசமாய் இருக்கிறார். He dwells there. அங்கே இருந்து அவன் தன்னுடைய ஜனத்துக்கு நன்மையை அனுப்பி கொண்டே From இருக்கிறார். there he sends goodness unto his people. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 53ஆம் சங்கீதத்திலே In Psalms 53, 6ஆம் வசனத்தை படிங்கள். let us read verse 6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ரட்சிப்பு சீயோனிலிருந்து தான் வருகிறது. Salvation comes from Zion. 110ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே In Psalms 110 verse 2, வல்லமையில் செங்கோல் சீயோனிலிருந்து வருகிறது. all might and power comes from Zion. எல்லாவற்றுக்கும் மேலாக All things. 76ஆம் சங்கீதம் 2லிருந்து படிங்கள். Psalms 26 verse 2 onwards. 76:2. 76:2. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் அங்கே இருந்து வில்லி நம்புகள் கேடகத்தையும் கேடகம் பட்டயம் யுத்தத்தையும் முறிக்கிறார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அங்கே இருந்து என்ன பண்றாராம்? From there what does he do? வில்லி நம்புகளை முடிக்கிறார். He sends arrows. சாத்தானுடைய கேடகத்தை முறிக்கிறார். He breaks down all the power of Satan. பட்டயத்தை முறிக்கிறார். He breaks down the sword. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். He brings an end to the battle. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, If that be so, dear children of God, இந்த மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாக வேண்டும். this glory should have praises. அதுதான் துதியின் இரைச்சல். That is a sound of praises. முதலாவது சபைக்குள் வர வேண்டிய இரைச்சல் துதியின் சத்தம். The noise that should come in the church, that is a noise of praises. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒருபோதும் குறையக்கூடாது. That should never reduce. 26ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்திலே In Psalms 26 verse 6, துதியின் சத்தத்தை சங்கீதக்காரன் தொனிக்க பண்ணுகிறான். the voice of praises, the Lord, the psalmist is anointing. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ரோமர் 1:21. Roman 1:21. அங்கே துதி இல்லை என்றால் இருதயம் கெட்டு போகும். If there is no praises found, the heart will be unclean. இருதயம் இருளாய் போகும். The heart will be divided. சிந்தைகளிலே வீணராய் போவார்கள். Our thoughts will fall down. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய சபையே
Dear church of God, இந்த சபையில் இருக்க வேண்டிய இரைச்சல் என்ன? what is the noise that should be there in this church? அந்த ஸ்தானத்திலிருந்து உண்டான மகிமைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டுமா? From that place the glorious praises that come down. எங்கே துதியின் சத்தம் இருக்கிறதோ, Wherever there is a voice of praises, அங்கே சாத்தான் வெட்கப்பட்டு போவான். Satan will be ashamed there. அவனால் நிற்க முடியாது. He cannot stand there. தேவன் இன்னும் சியோனில் இருக்கிறான். The Lord is in Zion. அந்த ஸ்தானத்திலிருந்து மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. From that place glory is revealed. இன்னும் சுகமாகுதல் நடக்கிறது. He is healing everyone. இன்னும் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். He is delivering everyone. ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். He is meeting the needs of everyone. அவர் ஜீவனுள்ள தேவன். He is a living God. இப்போ கொஞ்ச நேரம் அந்த இரைச்சலை வெளிப்படுத்துவோமா? Let us reveal that voice for some time. பாருங்க, இரைச்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is called the voice. சபையினால இதான் முதல் சத்தம். Church means that is the first voice. தேவை இல்லாத கூச்சல் குழப்பங்கள் சபையில வரக்கூடாது. There should be no lamenting and crying in their church. எந்த இரைச்சலும் வரக்கூடாது. No other noise should be there. மோசே சீனாய் மலையில் இருந்த பொழுது, when Moses was in Mount Sinai, ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கி அதுக்குள்ள ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. they made a calf and because of that they made a lot of noise. அது என்ன சத்தம், என்ன இரைச்சல் கேட்கிறான். Moses asked, what is that noise? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மற்ற இரைச்சல் இருக்கவே கூடாது. Other noises should not be there. குடும்பத்துல கூட இருக்க கூடாது. Even in your family. அந்த ஸ்தானத்திலிருந்து உண்டான மகிமைக்கு ஸ்தோத்திரம். From that place the glorious praises that come there. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். Let us all praise God for some time. இரைச்சல் உண்டா. Let us make a voice. நல்ல சத்தமா துதிங்க. With a loud noise let us praise him. ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். இரைச்சல் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the lord, praise the lord. hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். இரண்டாவது சத்தம் என்ன? What is the second voice? 13ஆம் வசனத்திலே, in the 11th verse, ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற ஜீவன்களின் சட்டைகளின் விங்ஸ், சட்டைகளின் இரைச்சல். the noise that came from the wings of the creatures. Praise be to God. இந்த ஜீவன்களுக்கு சட்டைகள் இருந்தது. These living creatures had wings. பொதுவாக இந்த சட்டைகளை குறித்து சில குறிப்புகளை கொடுக்கிறேன். Normally I talk about certain important characters of the wings. பிற்பாடு அதில் உண்டான சத்தம் இரைச்சல் எப்படி இருந்தது? After that, how did the voice of those wings was there? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, when we read Ezekiel 1st chapter 9th verse, அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோடு சேர்ந்திருந்தன. போதும். பாருங்க, நான் ஒரு ஜீவன், இவர் ஒரு ஜீவன். look here, I am a creature and he is a creature. கொஞ்சம் கை தூக்கு, ரெண்டு கை தூக்குங்க. இந்த சட்டைகள் இதோடு இணைகிறது, அந்த சட்டைகள் ஏங்கோட இணைகிறது. These wings are joined to this hand and the other wings are joined to the other. இது அந்த சட்டைகளுடைய ரகசியம். This is the secret of the wings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற சட்டைகள். These wings are joined one to another. இதுதான் தேவ சபைக்குள் இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. This shows the fellowship found in the church of God. அல்லது ஒப்புரவாகுதல். That is a reconciliation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, இதற்காக தான் இயேசுவும் ஜெபித்தார். that's why Lord Jesus Christ also prayed. அவர் நம்மை போல அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். He prayed that as we are one, they also should be found as one. இந்த ஐக்கியத்தை உலகத்திலே பார்க்க முடியாது. This fellowship you cannot find in the world. எனவேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dearly children of God, கர்த்தர் தன்னுடைய சபைக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். the Lord has given a fellowship in his church. இதுல ஜாதி வித்தியாசங்கள் இல்லை. There is no differences of nations. பாஷை வித்தியாசங்கள் இல்லை. No differences in language. நிற வித்தியாசங்கள் இல்லை. No differences in sex. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the glory name of the Lord. சட்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறது. Why does these wings are joined one to another? தேவ பிள்ளையே, இதுதான் சத்தியம். Dear children of God, this is the truth. இதற்கு மாறாக கசப்போ வைராக்கியமோ வைத்திருந்து இன்றைக்கு மரித்தால் நீ போக வேண்டிய இடம் நரக பாதாளம் என்பதை மறக்காதே. Do not forget, and looking contrary to this doctrine, if you have bitterness, anger and hatred, if you die today you will go to hell. இவ்வளவு சத்தியத்தை அறிந்த பிற்பாடு கசப்புகளையும் வைராக்கியத்தை கொண்டு வைத்து மரிப்பாயானால் நீ எங்கே போவாய்?
If you know this truth and if you still keep bitterness and anger and hatred in your mind, if you die today, where will you go? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து விட்டு போ. Today take a determination and go. மன்னிப்பு பரலோகத்தை கொடுக்கும், மன்னியாத ஆவியோ நரகத்தை உண்டாக்கும். If heaven gives pardon and forgiveness, but if you do not ask forgiveness, it will go to hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது, இந்த சட்டைகளுடைய விசேஷம் என்ன? What is the speciality of these wings? 11ஆம் வசனம். 11th verse. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன, ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டு செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன, மற்ற இரண்டு செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இங்கு நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? இந்த செட்டைகள் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது மாத்திரமல்ல, Not only these wings are joined one to another, அவைகள் உயர்ந்திருந்ததாம். they were all heightened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சட்டைகள் நல்ல உயர தூக்கிட்டு இருந்தது. They raise your wings high above. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? தேவனுடைய சபைக்குள்ளே நீ வருவாய் என்றால், If you come into the church of God, உன்னுடைய வாஞ்சை விருப்பங்கள் உயர்வானதாக இருக்க வேண்டும். your desires and yearnings should be higher. சுருக்கமாக சொல்லும் பொழுது உன்னதமான ஜீவியம். Shortly, it should be an exalted life. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, In Colossians 3rd chapter we read, முதல் 2 வசனங்களை படியுங்கள். let us read first and second verse. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த சபைக்குள் நீ வந்த பிற்பாடு, When after coming into this church, நான் சேலத்துல ஊழியம் செய்த நாட்களிலே when I was doing the ministry in Salem, ஒரு விசுவாசி 2-3 வாரமா வரல. a believer didn't come for 2-3 weeks. இன்னொரு வாரம் வந்தார். He came in the other week. நான் கேட்டேன், சகோதரனே 2-3 வாரம் ஏன் நீங்க தொடர்ந்து வரலன்னு கேட்டேன். I asked him, brother, why didn't you come for 2-3 weeks? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? What did he say, you know? இந்த சபைக்கு வந்து அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க, பணம் சம்பாதிக்க முடியாது பாஸ்டர், அதனால தான் நான் வேற சபைக்கு போறேன்றார். If I come to this church, you say you should not do this and that, I cannot earn money, that's why I'm going to another church. இது பணம் சம்பாதிக்க வருகிற சபை அல்ல. This is not a church where you come to earn money. நீங்க வந்ததும் கீழே இருக்கிற செட்டை எங்க போயிடணும், எல்லா கை 2 கை தூக்குங்கள பார்க்கலாம். ஆமென். ஒரு அல்லேலூயா போடுங்க. அப்படி மேல உயர்த்திட வேண்டுதான். You should raise your wings high above. மேலானவைகளை நாடுங்கள். You should search the things above. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், If you were risen along with Christ, இந்த எழுந்ததல் 2 அனுபவங்களை காண்பிக்கிறது. this rising it shows 2 experiences. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, When you read in the 2nd chapter, மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுதல், அது கூட ஒரு எழுந்த அனுபவம் தான். the one who are dead, they are also quickened. அது ரட்சிப்பை காண்பிக்கிறது. That shows salvation. 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. 7th verse talks about the anointing of the Holy Spirit. எழுப்பி உன்னதங்களிலே கொண்டாந்து வச்சிட்டார். He raises you and brings to the high place தேவ above. அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டாயிற்று. If the love of God is poured in you, அதுக்கு பிற்பாடு இந்த கை கீழே தொங்க போட முடியாது. after this you cannot lay your hands down. அது வாட்டுக்கு உயர்ந்து தான் இருக்க வேண்டும். It will be always rising up. மேலே போய் கொண்டே இருக்க வேண்டும். We should always praise him. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? மேலானவைகளை நாடுங்கள். We should search things above. அதுக்காக தான் நீங்க தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். That's why you should come in the presence of God. பூமிக்குரியவைகளை அல்ல, Not the things of the world. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சீக்கிரமாய் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. Very soon there is a great thing happening. நீ கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானா, If you are risen along with Christ, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடு. search for things above where Christ is seated on the right hand of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அடுத்ததாக இந்த செட்டைகளை குறித்த 3வது விஷயம் என்ன? Second thing, what is the thing about these wings? அதே 11ஆம் வசனத்திலே, In the 11th verse, மற்ற 2 செட்டைகளினால் அவர்களுடைய உடல்களை மூடின. with the other 2 wings they were covering their body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாருங்க எவ்வளவு ஞானமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். Look how beautiful, with wisdom they have kept it. செட்டைகளை கொண்டு தன்னுடைய உடல்களை மூடிக்கொண்டிருக்கிறது. With these wings they are covering their body. இது எதை காண்பிக்கிறது? What does that show? இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிற ஜீவியம். This shows hidden within Christ. இது நம்மை காண்பிக்கிற இடமே அல்ல. This is not a place where you reveal yourself. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கர்த்தர் உனக்கு ஒரு சட்டையை கொடுத்திருக்கிறார். The Lord has given you a wing உன்னை மறைத்துக்கொள். to cover yourself. இந்த நாட்களிலே
In these days, அரைக்குறை ஆடைகள் கூட நம்முடைய ஜனங்களுக்குள்ள வந்திருக்கிறது. some unworthy dresses are also come in our people. தேவன் அதை விரும்பவே மாட்டார். Our Lord doesn't is pleased with that. தேவ பக்திக்கு ஏற்ற விதத்தில் உடுத்துங்கள். You should wear apparel according to godly apparel. நல்லா கவனியுங்கள். Focus carefully. இப்படி நான் உடுத்துகிறேனே, என் ஆண்டவர் இதிலே பிரியப்படுவாரா? If I wear this, will my God will be pleased with this? அதுக்காக எல்லாம் கிழிஞ்சு போன Dress போட்டு வாங்க நாங்க சொல்லல. I am not saying that you wear torn clothes here. உன்னை மறைத்துக்கொள். You should cover yourself. உன்னை மறைத்துக்கொள். You should cover yourself. அதுதான் தேவனுடைய சபையுடைய ஒரு உபதேசம் அது. This is the doctrine in the church of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சபையிலே எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறார். In this church there are so many big people. அவங்க இருக்கிற இடமே தெரியல. We do not know where they are found. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. I will give an example. கெலிஸ்ல இருந்த பொழுது, when I was in Kelis, ஒரு இரும்புலியூர் பவனிக்காக 14 வண்டிகளிலே ஜனங்கள் போகிறார்கள். For a procession there were 14 cars that were going. பாய்ஸ் ஒரு லாரியில போறார்கள். The boys were going in a lorry. ஜெமினி பிரிட்ஜ் ஏறி இறங்கும்போது லாரி விபத்துக்குள்ளாயிற்று. When it climbed the Gemini bridge, it went into an accident. நான் இன்னொரு வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போகிறேன். I am going in another car. உடனே எனக்கு தகவல் வந்தது. I got this news. ஏறக்குறைய 11 பேர் அடிபட்டார்கள். Around 11 people got hurt. ராயப்பேட்டை மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தார்கள். They were taken to the hospital. அங்க டாக்டர்ஸ் இல்லை. There were no doctors there. பெரிய சிக்கலான விஷயமா இருக்கிற. It was a very cornered situation. என்ன செய்வது என்று தெரியவில்லை. We do not know what to do. உடனே எங்களை அறியாம அவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் GHல சேர்த்து விட்டார்கள். We not knowing us, they took them to GH and they admitted them. அது ஞாயிற்றுக்கிழமை. It was a Sunday. அப்பதான் ஒரு ஆள் சொல்லுது, then no person says, இந்த காலேஜுடைய டீன் நம்முடைய விசுவாசி பாஸ்டர். this college dean is our believer. இவ்வளவு அதிகாரமுள்ள ஒரு ஆள் இங்க வந்திருக்கிறாரா? This man with great authority, is he come here? ஒரு 10வது லைன்ல தான் உட்கார்ந்திருப்பார். பிரசங்கத்துல பாப்போம், பாவப்பட்ட மனுஷன். He was a very meek person sitting in the 10th row. அவர் தன்னுடைய சட்டைகளால மறைச்சு உட்கார்ந்திருக்கிறார். He was covering himself with his wings and he was seated there. அவர் உடனே வந்தார். He came immediately. அவர் அங்க வந்த பிற்பாடு சூழ்நிலைகள் எல்லாமே மாறிவிட்டது. When he came there, all situation changed immediately. முதல் தரமாக அவர்களை விசாரிக்க ஆரம்பித்தார். They started to inquire them immediately. அப்போதான் நான் விளங்கிக் கொண்டேன். Then only I understood. எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் கூட தங்களுடைய சட்டைகளை கொண்டு தங்களை மறைத்து இதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். There are so many great people, they are covering themselves with their wings and they are seated here. கண்மலைகளின் வெடிப்புகளில் மறைந்திருக்கிற என் புறாவே, my dove which is hiding itself in the cleft of the mountain. அதுதான் உங்களுக்கு சிறந்த இடம், உங்களுக்கு தெரியும். That is a great place for you. ஆனால முந்தி போகணும் இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. You should not get that intention that I should come forward. இதுதான் சட்டைகளை குறித்து பொதுவான விஷயம் நிறைய இருக்கு, டைம் கிடையாது. I do not have the time. These are the things about the wings. இப்போது இந்த சட்டைகளின் இரைச்சலை குறித்து 3 விஷயங்களை சொல்லுகிறேன். There are 3 things about the voice from these wings. முதலாம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, first chapter 24th verse, 3 விதமான இரைச்சலை இந்த சட்டைகளில் இருந்து நாம் பார்க்கிறோம். There are 3 kind of voices that come from these wings. படிங்கள். அவைகள் செல்லும்போது அவைகளுடைய சட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வவல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு ராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவைகள் செல்லும் பொழுது அந்த இரைச்சலை கேட்டேன், சட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். When they went, I heard the noise of the wings. 3 விதங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. In 3 types it is written. முதலாவதாக அது பெருவெள்ளத்தின் இரைச்சல். First thing, it's a noise of great waters. நன்றாக கவனிங்கள். Carefully listen. தேவ சபைக்குள் உண்டாக வேண்டிய சத்தம் என்ன? What is the noise that is coming on the church of God? பெருவெள்ளத்தின் இரைச்சல். Noise of great waters. இந்த பெருவெள்ளத்தின் இரைச்சல் எதை காண்பிக்கிறது? What does the noise of great waters show? எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம், Ezekiel 43rd chapter, 2ஆம் வசனம், 2nd verse. இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய சத்தம் அல்லது பிதாவின் சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. His voice, otherwise the voice of Father, is like the voice of great waters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. தானியேல் 10:6ல கூட இருக்கு, நீங்க வீட்ல போய் வாசித்து கொள்ளுங்க. Daniel 10:6 also has it. You can go home and read it. இந்த பிதாவின் சத்தம் எதை காண்பிக்கிறது? What does the voice of the Father reveal? ஆண்டவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்குமா? The voice of God is like a great many waters. அதுதான் தேவனுடைய பிள்ளையே அன்பின் சத்தம். That is the noise of the love children of God. தேவ சபையில வந்து உட்கார்ந்தாலே
பெருவெள்ளத்தின் இரைச்சல் கேட்க வேண்டும். When you come and be seated in the church of God, that great noise of great waters should be heard. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் தன் ஜனத்தோடு பேசுகிறார். The Lord speaks to his people. எனவேதான் எத்தனை முறை நாம் தைரியப்பட்டிருக்கிறோம். That's why we are so many with courage. ஒரு வார்த்தை கிடைக்குமா என்று நாம் உட்கார்ந்திருக்கிறோம். We come here and be seated that if a voice will come. எத்தனை பேர் ஜெபிச்சிட்டு வராங்க. Many people come here praying. கர்த்தாவே நான் இப்படி போகிறேன், நீர் என்னோடு பேச வேண்டும். Oh Lord, I'm going there, I should hear your voice. இங்க வந்ததும் சட்டைகளின் இரைச்சல் கேட்க ஆரம்பிக்கிறது. When they come here, they hear the noise of the wings. அதான் பெருவெள்ளத்தின் இரைச்சல். That is the voice of many waters. அது அன்பின் தெய்வத்தின் சத்தம். That is the noise of the loving God. நமக்குள்ளவே உண்டாக வேண்டும். It should come within us. வீணான சத்தங்கள் வரவே கூடாது. Unwanted noises should not come. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. அன்பின் தேவன் தன் ஜனங்களோடு பேசுகிறார். The loving God speaks to his people. அது அன்பின் சத்தமாய் இருக்கிறது. That is the loving noise. அது அன்பின் சத்தம் மாத்திரம் அல்ல. Not only it's a loving voice. அது வல்லமையின் சத்தமும் கூட. That is a powerful voice as well. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, when we come to Ezekiel 37th chapter, 7ஆம் வசனம், 7th verse. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. When I prophesied, there was a great noise. இது வல்லமையின் சத்தம். That is a powerful noise. அவர்கள் எல்லாரும் உலர்ந்த எலும்புகளாய் கிடக்கிறார்கள். They were all bro bones there. இனி உயிரோடு எழும்புவார்களா? சந்தேகம். It was a doubt that whether they will rise up again. என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வியாதி படுக்கையிலே நான் போயிருக்கிறேன். In my life, I have been on several sick beds. ஒரு அடி கிட்ட போய் திரும்பின நாட்கள் நிறைய உண்டு. இன்னைக்கு கிருபையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். There are many days when I have gone very close unto around and they came back. மறுபடியுமா எழும்புவோமா? Whether I will rise up again. ஊழியங்களை செய்வோமா? Whether I will be able to do the ministry. உலர்ந்த எலும்புகளைப் போலதான். Like a dried bones. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் மனுபுத்திரன் தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது, when the Son of Man prophesied, கண்ணை மூடிட்டு தான் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். he might have closed his eyes and told. ஏன்னா அவங்க உயிரோடு எழும்ப வாய்ப்பே கிடையாது. There is no chance that they can raise up living. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால இறந்தவர்கள், they had died so many years before. எல்லாம் எலும்புகளாக இருக்கிறது. They were all bones. கை எலும்பு காலோட, கால் எலும்பு தொடை எலும்போட அப்படியே மிக்சிங்கா கிடக்குது. The bones of the hand lying with the bones of the leg and the hip bones lying here and lying everywhere. ஆண்டவர் சொல்றார், நீ போய் பேசு. The Lord says, go and speak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தெய்வத்தின் வார்த்தைகளை அல்லது தேவ சத்தம் உண்டான பொழுது, when the noise of the Lord was there, அங்கே ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. there was a great shaking. அதுதான் சபைக்குள் இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை. That is the power of revival in the church. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, dear children of God who has come to this meeting, இந்த இரைச்சலின் சத்தத்தை நீயும் கேட்பாயாக. this noise you should also hear. இனி என் குடும்பம் ஒன்றாய் கூடுமோ? Even if my family can come together. என்னுடைய தொழிலிலே நான் எழுந்திருப்பேனோ? whether by profession I will rise up. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுமோ? whether my spiritual life will be revived. கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். the Lord is looking at you and speaking. இந்த தீர்க்கதரிசன வசனத்தை நீ விசுவாசித்தால், if you believe this prophetic word, உன்னுடைய ஆத்துமாவில் ஒரு இரைச்சல் உண்டாகும். there will be a noise in your soul. அது என்ன சொல்லும்? what will it say? நீ எழும்புவாய். you will rise நீ up. தோற்று போக மாட்டாய். you will not defeat நீ him. ஆசீர்வாதமாய் இருப்பாய். you will be not defeated. பிசாசும் பேசுவான். but the devil will say, இதெல்லாம் சும்மா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. they will simply say like this, நீ நீயாய் தான் இருப்பாய். you will be like this only. எந்த சத்தத்தை கேட்க போகிறாய்? what are you listening to do? நீ தீர்க்கதரிசனம் உரை. this is the prophetic word. இந்த சத்தத்தை கேட்டபோது ஒரு இரைச்சல் உண்டாய். when this voice was heard, a shaking happened. ஆத்துமாவில் உண்டாகிற இரைச்சல். the shaking that happened in the soul. இப்படித்தான் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தினந்தோறும் பிழைத்துக் கொண்டே முன்னேறி போகிறார்கள். in this way only several saints of God, they are reviving and they are going forward. இரண்டாவதாக இந்த சட்டைகளின் இரைச்சலுடைய விசேஷம் என்ன? secondly, what is the speciality of this noise of the wings? சர்வ வல்லவரின் சத்தமாம். that is the noise of the Almighty. 10ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, in the 10th chapter 5th verse, எசேக்கியேல் 10:5, Ezekiel 10:5, கேருபீன்களுடைய சட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. சர்வத்திற்கும் வல்லவருடைய சத்தம். this is the voice of the Almighty God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the name of the Lord. சர்வ வல்லவரின் சத்தம். this is the voice of the Almighty God. இந்த சத்தம் இந்த இரைச்சல்களின் வாயிலாக கேட்கிறது. this noise is being heard to the shaking. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dearly children of God, இந்த சர்வ வல்லவரின் சத்தத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால், if you have to know the voice of the Almighty God, என்னாகவும் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு வர வேண்டும். you should come to Exodus 10th chapter, 16ஆம் வசனத்தை படியுங்கள். 16th verse, 19:16, 19:6. மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும்
மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 20ஆம் அதிகாரம் 18-19 படிங்கள். 20th chapter 18 and 19. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அடுத்த வசனம் கூட. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இரைச்சல்களின் சத்தம் சர்வ வல்லவரின் சத்தம். The noise of the many waters is the noise of God. இதைதான் சீனாய் மலையில் அவர்கள் கேட்டார்கள். This is what they heard in Mount Sinai. இடி முழக்கம் உண்டாயிருந்தது. Thundering and lightning happened. மின்னல்கள், There were lightnings, எக்கால சத்தம், noise of trumpet. எல்லாம் கேட்டும்போது ஜனங்கள் பயந்தார்கள். When they heard these noises, they were all afraid. மோசேயை பார்த்து சொன்னார்கள், They looked unto Moses and said, ஒரு சூழ்நிலை வரும்பொழுது விலகியே போயிட்டார்கள். அந்த பக்கம் in a certain situation came, they went away. விலகி தூரத்திலே போய் விட்டார்கள். They went afar away. முதலாக தேவனுடைய மகிமையை கண்ணார காண்கிறார்கள். First time they are looking at the glory of God. பாஸ்டர் ஜோயல் இப்படி சொல்றாரு. அதுக்கு Pastor Joel used to say, ஆதாம் தேவனுடைய மகிமையை கண்ணார கண்ட பிற்பாடு, Adam, when he saw the glory of God, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அடுத்ததாக சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமையை கண்ணால் கண்டார்கள் என்று the சொல்றார். children of Israel were seen the glory of God on Mount Sinai the second time. இந்த சத்தத்தை கேட்டபோது பயங்கி ஓடிவிட்டார்கள். When they heard this voice, they trembled and ran away. மோசே பின்னாட்கள்ல சொல்லும் பொழுது அவருக்கு கூட பயப்பட விதமாக அந்த சத்தம் இருந்ததாம். Moses in the later days, when he talked about, he said, I also had that fear. தேவன் எங்களோடு பேச வேண்டாம், The Lord should not talk to us. பேசினால் செத்து போவோம். If he speaks, we will die. மோசே நீர் எங்களோடு பேசும். Moses, you speak to us. அப்போது மோசே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். Moses gives the example to them. இந்த சர்வ வல்லவரின் சத்தம் ஏன் தொனிக்க வேண்டும்? This why the voice of the great Almighty God should நீங்கள் be. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. You should not do sin against the Almighty God. தேவ பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். You should have the fear of the Lord. அதற்காக தான் இந்த சத்தத்தை உங்களுடைய காதுகளிலே நீங்கள் கேட்கிறீர்கள். That's why you are hearing this voice in your ears. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dearly children of God, இந்த சத்தம் தேவ பயத்தை உண்டாக்கும். this voice creates fear of the God. எனவேதான் சில சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். In certain situations, the voice of God will be very strong. சிலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாலே பட்டயமாய் தான் இருக்கும். Some certain people, when they start the message, it will be like a sword. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அது ஒரு இரைச்சல். You should understand, it's a voice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முன்னே பிதாவின் சத்தம், This is the Father's voice. இப்போது சர்வ வல்லவரின் சத்தம். This is the Almighty God's voice. அதற்கு எப்பவும் பிதாவின் சத்தம் தான் விருப்பம். I am always desiring the voice of the Father. ரொம்ப அன்பா பேசினா தான் உட்காருவாங்க. When we speak very lovingly, then only they will sit. சர்வ வல்லவரின் சத்தம்னா வேகமா பைபிள் எடுத்து போயிடுறாங்க. Once they hear the Almighty God's voice, they will run away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இரைச்சலின் சத்தம் நல்லது. This voice is very good. தேவ பயம் உனக்கு உண்டாக You வேண்டும். will get the fear of God. மூன்றாவதாக நாம் என்ன படிக்கிறோம்? And thirdly, what we read, இந்த சட்டைகளிலிருந்து வந்த மூன்றாவது சத்தம் என்ன? what is the third sound that came from the wings? ஒரு ராணுவத்தின் இரைச்சலை போல. It is the voice of a host. நல்லா கவனிங்கள். Carefully தேவ listen. சபையில் என்ன இரைச்சல் இருக்க வேண்டும்? What is the noise that should be found in the church of God? ஒரு ராணுவத்தின் இரைச்சல் உண்டாக வேண்டும். It was the noise of a great host. இந்த ராணுவத்தின் இரைச்சலை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது, When we listen to the voice of the great host, யோபின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துக்கு வர வேண்டும். book of Job, 36th chapter, 39ஆம் அதிகாரம் 39th chapter, 25ஆம் வசனம். 25th verse. எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே ஒரு யுத்த களத்தில் உண்டான ஆர்ப்பரிப்பை நாம் பார்க்கிறோம். Here we can look about a noise that is in the battlefield. நாம் தான் இந்த சேனை. I am this host. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சட்டைகளில் இருந்து ராணுவத்தின் சத்தம் உண்டாகிறதாம். From the wings, a voice of the host is coming. ஒரு ராணுவம் என்று சொன்னால் முதலாவது எக்கால சத்தம் இருக்கும். Whenever there is a host, a noise of trumpet is found. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவேதான் ஆண்டவர் 2 வெள்ளி பூரிகைகளை உண்டாக்க சொன்னார். That's why the Lord asked to make 2 trumpets of silver.
அதை தொனிக்க வேண்டிய விதத்திலே தொனிக்கும் பொழுது when they make the certain kind of sound, ஜனங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாவார்கள். all the people will assemble for the battle. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the இந்த Lord. காதுகளிலே எக்கால சத்தத்தை கேட்க வேண்டும். This voice of the trumpet should be heard in our ears. கடைசி எக்காலம் தொனிக்கும். The last trumpet sound will be heard. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். Many people might be dead without any knowledge. இப்ப கூட கர்த்தர் ஊதிக்கொண்டே இருக்கிறார். Now also the Lord is blowing it. இது உனக்காக ஊதுகிற கடைசி சத்தமா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? We do not know if this is the last voice that is the Lord is blowing. ஒரு நாள் ஒரு சபையிலே தூது கொடுத்து கொண்டிருந்தேன். I was giving a message in a certain ஒரு church. வார்த்தை என் அறியாமலே ஒரு ஆளிடத்திலே போகிறது. This voice, this sound was going to a certain person. உன்னுடைய காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ சீக்கிரமாய் மரிக்க போகிறாய். You make all your things proper or you are going to die. யாருக்கு போக வேண்டியது அது போச்சு, எனக்கு தெரியாது. I do not know. It went to the certain person whom it had to receive. உடனே போனார். He went immediately. செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். He did all the things. நான் நினைக்கிறேன் அடுத்த நாளோ இரண்டாவது நாளோ மாடியில ஏதோ வேலைக்கு போயிருக்கிறார், மரித்து கிடந்தார். I don't know if it is the second day or the third day. He went to a certain place and he died. அடுத்த நாள் உயிரோடு அவர் இருந்திருந்தார். If he was there alive the second day, அவரை நொறுக்கி போடக்கூடிய ஒரு காரியத்தை அவர் காதுகளால் கேட்டிருப்பார். he would have been heard about a thing that would have broken him. யாருக்கு தெரியும்? Who knows? இது ராணுவத்தின் இரைச்சல். This is the voice of a host. இங்கே கால சத்தம் தொனிக்கும். The voice of the trumpet will sound. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கால சத்தம் மாத்திரமல்ல, Not only the voice of the trumpet, படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பும் அங்க இருக்குமா? there should be a voice of the captain of the host. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. படைத்தலைவர்களின் ஆர்ப்பரிப்புகள். What is the voice of the captain? அதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். That is the saints of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள்தான் படைத்தலைவர்கள். These are the captain of பல hosts. விதங்களிலே ஆர்ப்பரிக்கிறார்கள். They are only making this praising. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக என்ன படிக்கிறோம்? Thirdly, what we read, அதான் சேனைகளின் ஆர்ப்பரிப்பு. the voice of a host. அதான் சபைக்குள் இருக்கிற சத்தம். That is the voice in the church. அதான் ஜெப சத்தம். That is the voice of prayer. கொடிகள் பறக்கிற கெடியை போல சபை. The church where the banners are flying. சூலமித்தில் என்னத்தை காண்கிறீர்கள்? What are you seeing in the Shulamite? அவள் இரண்டு சேனைகளுக்கு சமமானவள். She is equivalent to two armies. இதான் கர்த்தருடைய சேனை. This is the army of the Lord. இங்க ஒரு கூட்ட ராணுவ தலைவர்கள் இருக்கிறார்கள். There is a group of captain of hosts. ஒவ்வொரு வாரமும் கூட்டங்களிலே ஊதிக்கொண்டே இருக்கிறோம். Every week in messages we are blowing it. இந்த இரைச்சல் மங்கி போக கூடாது. This voice should not be fainted. இந்த கொரோனா நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்காம இருந்தோம். In the days of corona we didn't hear this voice. ஆனா கர்த்தர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். But now the Lord has started it again. அதனால தான் வாரம் நடத்துகிறோம். Every week we are starting. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது எங்க போய் முடியுமோ தெரியும். We do not know where it will end. இந்த இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். This voice is always heard. இதை அடக்கிக் கொள்ளவே கூடாது. This should not be closed. நீங்களும் போய் இது போல ஊழியங்களை செய்யுங்கள். You also go and do this ministry. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்போது மூன்றாவது இரைச்சலை கேட்போம். Now we'll look at the third voice. அதுதான் சக்கரங்களின் இரைச்சல். This is the voice of the wheels. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். This is a complex thing. நீங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு இது நல்லா விளங்கிடும். If you listen carefully you will understand. Glory be to the name of the Lord. இங்கே இந்த ஜீவன்கள், நான் சொன்னேனே 4 ஜீவன்கள், அதற்கு சட்டைகள் இருக்கிறது. These 4 living creatures, they have wings. இதன் அருகே சக்கரம் இருந்ததாம். There is a wheel surrounding them. பொதுவான சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். So for certain points I will mention. பொதுவாக இந்த சக்கரம் என்று சொல்லும் பொழுது தேவ சித்தம் செய்தல். Normally a wheel resembles doing the will of God. ஏன்? Why? ஏன் அப்படி சொல்றோம்? Why do we say that? இந்த ஜீவன்கள் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும். ஜீவன்கள் எங்கே போக வேண்டும் இருந்ததோ சக்கரமும் உருண்டு போயிட்டே இருக்கு. Wherever the creatures wanted to go, this wheel also took them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. எங்கே நிற்க வேண்டுமோ அங்கே நிற்கும். Wherever they wanted to stop, it would stop. வாசிங்களேன் 19, 20 ஆகிய வசனங்கள். 19th and 20th verse. அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 21 கூட படிங்களே. அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே ஹல்லேலூயா. Hallelujah.
எனவேதான் இந்த சக்கரம் சொல்லும் பொழுது தேவ சித்தம் என்று சத்தியத்தை நாம் படிக்க வேண்டும். The wheel is the truth that it's a will of God. ஜீவன்கள் போகும்போது இது போகிறது. When the living creatures go, it also goes. எழும்பும்போது இதுவும் எழும்புகிறது. When they rise up, it also rises. எங்கே நிற்கிறது அங்கே நிற்கிறது. Wherever they stop, it also stops. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் தேவ சித்தம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை. This is the life of a child of God who does the will of God. கர்த்தர் எங்க போகிறாரோ அவர் கூட்டி போறார். Wherever the Lord goes, he also goes. கர்த்தர் நிக்க சொல்ற இடத்துல நிக்கணும். Wherever God asks to stop, he also stop. போக சொல்ற இடத்துல போகணும். Wherever he asks to go, you have to go. இதுல சுய சித்தத்துக்கு இடமே கிடையாது. There is no place for self will. இங்க தான் अनेகர் துக்கப்படுகிறார்கள். Here many of people grieve. இந்த சக்கரத்தின் சில பொதுவான வார்த்தைகளை சொல்லுகிறேன். I will talk about certain things about the wheel. வாசிங்கள் அதே அதிகாரத்திலே 15ஆம் வசனம் படிங்கள். In the same chapter, 15th verse. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சக்கரத்துக்கு கூட 4 முகம் இருக்கிறதா? For this wheel also there are 4 faces. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? சக்கரத்தின் 4 முகங்கள் சொல்லுகிறது தேவ சித்தம் செய்வதுதான் பூர்ணமான வாழ்க்கை. The will of God, if you do, that is a perfect life, is called by the wheel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 4 முகங்கள் உள்ள ஒரு சக்கரம். 4 faces on one wheel. அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணா யோசனையா தான் இருக்கும். பாருங்க ரவுண்டா இருக்கு அந்த சக்கரம், அதுக்கு 4 முகம் இருக்கா? This wheel is round, it has 4 faces. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 16ஆம் வசனத்திலே In the 15th verse, இந்த சக்கரம் படிகை பச்சை வண்ணமா இருந்ததா? படிங்கள் 16th verse. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாய் படிகை இருந்தது. பச்சை வண்ணமா இருந்தது. It had the color of a beryl. பச்சை நிறம். It is a green color. அர்த்தம் என்ன? What does it mean? தேவ சித்தம் செய்வதுதான் வாழ்க்கையில் சமாதானம். It is a peace in life that you have to do the will of God. அதான் படிகை பச்சைன்னு இருக்கு. That is the beryl. சுய சித்தம் செய்தால் சமாதானமே இருக்காது. If you do your own will, you will not have peace. எத்தனையோ முறை நாம் அதை அனுபவிச்சிருக்கிறோம். Many times we have experienced it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமல்ல, Not only this, 18ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது when we read 18th verse, படிங்கள். அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாய் இருந்தன. ரொம்ப உயரமா இருக்காம். பயப்பட அந்த சக்கரத்தை பார்த்தாலே பயம் உண்டாகுமா? it was very high and it was dreadful. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதுதான் ஓடுகையிலே இரைச்சல் உண்டாகிறது. That's why there is a voice that is coming out. தேவ சித்தம் செய்வதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்த வாழ்க்கை. The will of doing the will of God is a great life. பயப்படத்தக்கதான உயரம். That is a height which is dreadful. 4 முகங்கள் அதிலே இருக்கிறது. It has 4 faces. படிகை பச்சை வண்ணமாக இருக்கிறது. It is a color of beryl. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear beloved children of God, இதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவ சித்தம் செய்வதை காண்பிக்கிறது. this shows the will of God done by our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தார். Our Lord Jesus Christ did the will of Father. ஒரு தேவனுடைய பிள்ளை இதைதான் தானும் செய்ய வேண்டும். A children of God should also do the same thing. இதை விட்டு மனதும் மாம்சம் விரும்பும் போல செய்தால், If you do according to the flesh and world, ஒரு காலம் இந்த நிறைவுக்குள் வர முடியாது. you cannot come into that perfection. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆவி போகிற இடமெல்லாம் இது போகிறது. Wherever the spirit goes, it goes. அதான் ஒரு அருமையான வாழ்க்கை. That is an excellent life. அது ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை. That is a place of rest. முதலாம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே In the first chapter, 16th verse, கடைசி பகுதி படிங்கள். Last part. படிங்க. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. நன்றாக கவனிங்கள். Listen carefully. சக்கரத்துக்குள் இருக்கிற சக்கரம். There was a wheel in the middle of a wheel. இதை சொல்லத்துக்கு முன்னால எல்லாரும் ஒரு அல்லேலூயா போடுங்க. சக்கரத்துக்குள் இருக்கிற சக்கரம். There is a wheel inside a wheel. உதாரணமா ஒரு சைக்கிள் டயர் வைத்துக் கொள்ளுங்க. Example, take a cycle tire. அது ஒரு சக்கரம். It's a wheel. அந்த டயருக்குள்ள இன்னொன்னு இருக்கு. அதுக்கு பேர் என்ன? Inside the tire there is one more thing. What is that? Tube. சக்கரத்துக்குள் இன்னொரு சக்கரம். Inside a wheel there is a wheel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதெல்லாம் ஆரம்பத்துல படிக்கும்போது ஒண்ணும் விளங்காது. Initially when we read it, nothing we will understand. இன்னும் பார்த்தா சக்கரம் முழுது கண்ணா இருக்குமா. In the end, further we read that wheels will be full of eyes. ஆண்டவர் புதையல்களை போல சத்தியத்தை குவித்து வைத்திருக்கிறார். The Lord has kept so many truth like treasure. இந்த பெரிய சக்கரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. This big wheel is the Lord Jesus Christ. அந்த சின்ன சக்கரம் தான் நம்முடைய சுயம்.
The small wheel is our will. சக்கரத்துக்குள் சக்கரம். The inside the bigger wheel is a wheel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் மரித்தீர்கள். You died. உங்களுடைய ஜீவன் Your life கிறிஸ்துவுடனே கூட along with Christ. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. It should be hidden in God. அதுதாங்க நம்முடைய சுயத்தை இந்த வீலுக்குள்ள வச்சிட்டோம். That's why we have kept our own will inside this wheel. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சக்கரத்துக்குள் இருக்கிற சக்கரம் அது. Inside a wheel there is a wheel. அது பயங்கரமான சக்கரம். That's a terrible way. தேவ சித்தம் என்ற பெரிய விஷயம் அது. It's a big thing about the will of God. என்ன சின்ன சக்கரத்தை அதுக்குள்ள கொண்டு நான் வச்சு விட்டேன். We have to keep our own smaller wheel inside that wheel. இப்போது புறப்படுகிற இரைச்சல் என்ன? What is the noise that is coming out? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Galatians 2:20. கலாத்தியர் 2:20. Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதுதான் இந்த சக்கரத்தின் இரைச்சலாக இருக்கிறது. This is the noise of this wheel. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What does he say? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். We have been crucified with Christ. இனி நான் அல்ல, Nevertheless I live. கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். Yet not I, but Christ liveth in நான் me. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, And the life which I now live, என்னில் அன்பு கூர்ந்து in loving me, எனக்காக for me. தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவகுமாரனை பட்ட விசுவாசத்திலே It is the பிழைத்திருக்கிறேன். faith of the Son of God who loved me and gave himself for me. இதுதான் இந்த சக்கரத்தின் இரைச்சல். This is the noise of this wheel. இனி நான் அல்ல, Not me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the எப்ப Lord. பார்த்தாலும் சிலர் நான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். Many people will say, I. யோசேப்பு கூட அப்படிதான் சொன்னார். Joseph also said the same thing. ஆரம்பத்துல படிச்சு பாருங்க, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எப்ப பார் நான் தான். Every time he said, I saw a dream. இத மாத்துறதுக்கு கர்த்தர் பல வழிகளை கொண்டு போனார். So the Lord took him in separate ways to change it. இல்லாத குற்றச்சாட்டுகள், There were things that were told against him. குழியில் போடப்படுதல், He will put in the pit, சிறைசாலைகள், in the jail. எல்லாம் முடிந்த பிற்பாடு After doing all this, ரெண்டு பேரும் சொப்பனம் கண்டார்கள். two people saw a dream. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to எல்லாம் God. உங்களுக்கு தெரியும் தானே? You all know it. சொப்பனத்தை அர்த்தத்தை தெளிவிக்கிறது நான் அல்ல, தேவனே. The Lord is the one who revealed the secret of dreams, not me. அந்த பெரிய சக்கரத்தோட யோசேப் என்ற சிறிய சக்கரத்தை ஜாயிண்ட் ஆயிடுச்சு. In that bigger wheel, the wheel of Joseph went and got inside. இப்ப அவர் நான் என்று சொல்ல முடியாது. Now he doesn't say I. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சவுல் என்ற வாலிபனும் கூட ஒரு சின்ன வீல் வச்சு தான் ஓட்டி கொண்டிருந்தார். Youth Saul, he was also running with a small wheel. அவருக்குள்ள இருந்து ஒரு வைராக்கியம் இருந்தது. There was a zeal in him. ஜனங்களை அடிச்சு துன்புறுத்துவது. Everyone was hurting him. தமஸ்குக்கு போக வழியிலே அந்த பயங்கரமான உருவம் உள்ள சக்கரம் அவனை சந்தித்தது. When he was on the way to Damascus, the bigger wheel came and met him. அவன் கீழே விழுந்தான். He fell down. அவன் கேட்கிறான், இனி நான் என்ன செய்ய? What do I do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? Oh Lord, what is thy will that I should do? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, the children of God who have come to this meeting, ஒரு பயங்கரமான உருவம் உள்ள பெரிய சக்கரம் இங்கே இருக்கிறது. There is a great wheel which is found here. சுற்றிலும் கண்களால் நிறைந்திருக்கிற சக்கரம். It is filled with eyes all over. அங்கேதான் தெய்வீக ஞானம் இருக்கிறது. It has a divine knowledge. இந்த சக்கரத்துக்குள் உன்னை இணைத்துக்கொள். You have to unite yourself in this wheel. இந்த இணைக்கிற இடம்தான் ஞானஸ்நான சத்தியம். This is the truth of the baptism. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த சத்தியத்தில் தான் நாம் இணைக்கப்படுகிறோம். We are all united in that truth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, இப்போது நம்முடைய சத்தம் என்ன? what is our voice now? நான் அல்ல, It's not me. கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். Jesus is living in me. நான் தேவகுமாரனை பட்டு விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். We have been surviving with the faith of the life of God. அதுக்கு முன்னால் நம்முடைய சத்தம் என்ன? What was our voice earlier? அதை செய்திருவேன், இதை செய்திருவேன், அதை பண்ணிடுவேன். I will do this, I will do that. இப்ப கூட சிலர் அப்படிதான் சொல்றாங்க. Some people even say now also. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. Now you cannot do anything. நான் யாருன்னு தெரியுமா? Do you know who I am? இதெல்லாம் சத்தியம் தெரியாத கேசுகள். This is the cases which way they don't know the truth. நீ சத்தியத்தை அறிந்து பிற்பாடு, After you know the truth, இந்த சின்ன சக்கரத்தை கொண்டு அதை ஜாயின் பண்ணி நல்ல நெட் போட்டு
போல்ட் போட்டு முடிக்க விட்டுரு. You have to unite with the greater wheel and you should put nut and bolt and tighten it. கர்த்தாவே, உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய Oh முடியாது. Lord, without you I cannot do anything. அதுதாங்க படிக பச்சை வண்ணம், அதான் இளைப்பாறுதல். That is the color of the beryl, that is the rest. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the ஒரு Lord. தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இந்த சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Within a child of God, this noise always should be heard. சபைக்குள் உண்டாயிருக்க வேண்டிய சத்தம். This is the noise in the church of God. இதெல்லாம் அந்நியமான சத்தங்கள். There are other voices. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கடைசியாக In the end, ஒரு சத்தத்தை நாம் அங்கே மறுபடியும் படிக்கிறோம். we read about another voice. மகா சத்தத்தின் இரைச்சல். That is a great voice. இது ஒரு பொதுவான சத்தம். This is a common voice. இந்த ஜீவன்கள் மத்தியில் இருந்து From the among the creatures, மகா சத்தத்தின் இரைச்சல் that is a கேட்கப்பட்டது. voice of great. இது எதை காண்பிக்கிறது? What does it show? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் Revelation 19th chapter 6 லிருந்து 8 மட்டும் படிங்கள். 6 to 8. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? திரளான ஜனங்கள் இருக்கிற ஒரு ஆரவாரம். That is a voice of great multitude. பெருவெள்ள இரைச்சல். Voice of many waters. பலத்த இடிமுழக்கம். A voice of thundering. ஒரு பயங்கரமான சத்தம் உண்டாகிறது. A great and dreadful noise is heard. இந்த சத்தத்தின் விசேஷம் என்ன? What is the speciality of this நாம் voice? சந்தோஷப்பட்டு களிகூர கடவோம். We have to rejoice and make joy. ஆட்டுக்குட்டியானுடைய விவாகம் வந்தது. The marriage of the lamb is come. இதுதாங்க இந்த சத்தத்தின் காரணமே இதுதான். The reason for this voice is this. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சபைக்குள் இருக்கிற ஒரு பொதுவான இரைச்சலின் சத்தம். This is the voice of many waters. அது என்ன? What is it? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வரப்போகுது. That is the marriage of the lamb. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். The wife hath made herself ready. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஆண்டவருக்கு துதி செலுத்த கடவோம். We should be joyful and rejoice and praise him. வருகை குறித்துதான சத்தம் உண்டாக வேண்டும். There should be a voice of the coming of the Lord. நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். It should always be found within us. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பெரிய இரைச்சல் தேவனுடைய சபையிலே கேட்கிறது. A great voice of multitude is heard in the church of God. தீர்க்கதரிசியுடைய காதுகளிலே பெருமழையின் இரைச்சலை கேட்டான். The prophet heard a great voice in his ears. அங்கே ஒரு சிறிய மேகம் மாத்திரம் இருந்தது. There was a small cloud found there. அவன் விசுவாசத்தில் என்ன சொல்லுகிறான்? What does he say in his faith? ராஜாவே, ரதத்தை பூட்டிக் கொண்டு போய்விடு. King, take your chariot and go away. என்ற காதுகளிலே ஒரு பெரிய இரைச்சலின் சத்தத்தை I hear a great voice in my ears. ஒரு எழுப்புதல் சபையிலே உண்டாக There should be a revival in the church. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நிச்சயமாய் ஒரு எழுப்புதல் உண்டாகும். There should be a great revival. ஒரு பெரும் மழையின் இரைச்சல் சபையிலே உண்டாகும். There should be a great voice in the church. ஜனங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்வார்கள். The people will rejoice and be joyful. கல்யாணம் வந்தது. The marriage of the lamb is come. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். The Lord Jesus Christ is going to come. இந்த விவாகம் மத்திய ஆகாயத்தில் நடைபெறும். This marriage will be in mid heaven. தன்னுடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கினாள். His wife hath made herself ready. இப்போது மனைவிகளைப் போல வாழ்கிறோம். We are living like brides. மனைவி என்றால் என்ன அர்த்தம்? What does it mean of a wife? ஆண்டவருக்காக பாடுபடுதல். We have to suffer for our Lord. கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட்டம் முடிச்சு எழும்பி போய்டுவோம். In some time we'll finish the meeting and go away. ஆவடிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். There is some suffering for the people of Avdi. நனைஞ்சு போன பாயெல்லாம் என்ன செய்ய போகுங்களோ தெரியாது. What are they going over the mats? We do not know. கஷ்டம் தான். It is true. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவருக்காக மனப்பூர்வமாய் பாடுபடுகிறார். Wholeheartedly you have to suffer for the Lord. எனவே தான் இப்போது மனைவியின் ஸ்தானத்தில் இருக்கிறோம். Because we are in the place of a wife. ஆத்துமாக்களை கொண்டு வருகிறோம். We have to bring souls. சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிறோம். We are suffering for gospel. ஆனால் இனி வருகிற நாட்களோ மணவாட்டி என்ற ஸ்தானம். But now the coming time is the place of the bride. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கினார். His wife has made herself ready. இந்த ஒரு இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கும். This voice should always be heard. இந்த சத்தியத்தை மறந்து போகிறார். Do not tell some people who forget this truth. கர்த்தர் எப்போ வருவாரோ சிலருக்கு தெரியாது. Nobody knows when the Lord will come. ஆனா ஒரு கூட்டத்தாருடைய விசேஷம் என்ன? But one group of people, what is the speciality? ஆத்துமாவிலே பெருவெள்ளத்தின் இரைச்சலை கேட்கிறார். I can hear the voice of great waters in my soul. பெரிய மழையின் இரைச்சலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். I can hear the voice of great rain. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord.
கர்த்தருடைய வருகை குறித்துதான வெளிப்படுத்தல், the revelation of the coming of the Lord, வருகை குறித்துதான எச்சரிப்பின் சத்தம், the warning of the coming of the Lord. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதுதான் இந்த சபைக்குள் இருக்க வேண்டிய சத்தங்கள். This is the voice of the church which found in the church. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். In the end I talk about a point. ஏன் இந்த இரைச்சல்? Why this voice? ஏன் இப்படி எல்லாம் இரைச்சல் போடணுமா? Why does all these voices should be heard? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2 Kings 7th chapter 6ஆம் 7ஆம் வசனங்கள். 6th and 7th verse. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோടെ எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஏன் இந்த இரைச்சல்? Why does this noise? இந்த 7ஆம் அதிகாரத்திலே சமாரியா முற்றுகை போடப்பட்டது. In 7th chapter Samaria is coming and being encompassed. அசீரியர்கள் முற்றுகை போட்டார்கள். The Syrians also came and hosted. பெரிய பஞ்சம். There was a great famine. அந்த நல்ல ஆட்களுக்கே சாப்பாடு இல்ல, பாவப்பட்ட குஷ்ரோகிகளுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்? For good people there is no food. For the lepers, how the food will be there? அவங்க வார்த்தையை பாருங்க, சாவும் சாவும் தான் சொல்லிட்டு இருந்தார்கள். They always talked about curse. சீரியரின் ராணுவத்துக்கிட்டே வந்தார்கள். They came to the host of Syria. அங்கே கர்த்தர் இரைச்சல்களை அனுமதித்தார். The Lord allowed a voice there. திரளான சீரிய ராணுவம் வந்து பரவி இருக்கிறது. The host of Syrians were encompassed. எல்லா காதுகளிலும் வித்தியாசமான சத்தத்தை கேட்கிறார்கள். They were hearing different noises in their ears. ரதங்களின் இரைச்சல், கடகட கடகட ரதம் ஓடுது. They were hearing the noise of chariots. குதிரைகளின் இரைச்சல், The noise of horses. ராணுவத்தின் இரைச்சல், Even the noise of great hosts. பயங்கரமா எல்லா காதுகளும் கேட்கிறது. In all their ears it was hearing. ஆனா கண்களிலே தெரியல. They were not able to hear it. எல்லாரும் சுற்றி நின்று பார்க்கறாங்க. They are seeing here and there. ஓ, இந்த ரதம் எங்க இருந்து வருகிறது? Where is this chariot coming? இந்த குதிரைகளின் சத்தத்தை கேட்கிறோமே. We are hearing the voice of the horses. ராணுவத்தின் சத்தத்தை கேட்கிறோமே. We are hearing the noise of a host. அவங்க என்ன சொன்னாங்க? What did they say? எல்லாரும் எழுந்து ஓடி போவோம். Rise up and run away. இந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள். These people have come against us. இந்த சத்தத்தை கேட்டு சத்துருக்கள் ஓடி போனார்கள். Hearing this voice they ran away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ சபையில் இந்த இரைச்சல் உண்டாகும் பட்சத்தில், if this voice is not heard in the church of God, அங்கே சத்துருக்களால இருக்கவே முடியாது. the enemies cannot be staying here. எல்லாம் ஓடி போவார்கள். They will run away. ஓடி போனது மாத்திரமல்ல, Not only running away, என்னெல்லாம் விட்டு போனாங்க பாருங்க. what did they leave back? அங்க பார்த்தா அவங்க கூடாரம் அங்கேயே இருக்கு. Their tents were there. உங்களுக்கு கூடாரம் இல்லைன்னா நாலு பிச்சு கொண்டு போய் நீங்க போட்டுக்குங்க. If you do not have tents, you take it and put it for you. கூடாரத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. They ran leaving their tents. கட்டின வண்ணமாக குதிரைகள் இருக்கு. வேணும்னா ஆளுக்கு ரெண்டு அவுத்துட்டு போங்க. Their horses were just lying there. If you want, you can take it away. கழுதைகளை விட்டு ஓடி போனார். They left their asses also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவங்க விட்டு போன அந்த பாளையத்தை பார்த்தா எங்கே பார்த்தாலும் தட்டுமுட்டுகள். Everywhere what they left behind, everything was left just behind. எவ்வளவு வேணாலும் நீ எடுத்துக்க. Whatever you want, you take it. இன்னொரு கூடாரத்துக்கு பார்த்தா நல்ல சாப்பாடு இருக்கு. In one tent there is good food. சாப்பாடை விட்டு ஓடி போயிட்டான். They left their food. இன்னொரு பார்த்தா வெள்ளி இருக்கிறது. In one place there is silver. வெள்ளியை விட்டு ஓடி போயிட்டான். They left their silver. பொன்னும் வஸ்திரங்களும் இருக்கிறது. Golds and garments are found. எல்லாமே அங்கேயே இருக்கிறது. Everything was just there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவேதான் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். That's why this is a time of a good gospel. கர்த்தருடைய பிள்ளையே, Dear children of God, இந்த இரைச்சலின் சத்தத்தை நீ கேட்கும்போது, when you hear this voice, உன்னுடைய சத்துருக்கள் கேட்கும்போது, when your enemies hear it, ஒன்று உன்னை விட்டு கண்டிப்பாக ஓடுவார்கள். they will flee away. ஓடின பிற்பாடு After they run away, ஒரு பெரிய கொள்ளை உண்டாகும். there will be a great spoil. நீ வந்த பிரகாரம் போக மாட்டாய். You will not go just like that. எல்லாம் திரும்பி போகும்போது உனக்கு என்ன வேணுமே எடுத்துட்டு போ. Whatever you want, you take it and go. ஆனா ஒரு நிபந்தனை, But one தேவ சபையில் இந்த இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கும். this voice should be heard in the church of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. முதலாவது தெய்வத்துக்கு உண்டாகிற மகிமையின் இரைச்சல், The voice of the glory of God, சட்டைகளின் இரைச்சல், the voice of the wings, அந்த சக்கரங்களின் இரைச்சல், voice of the wheel, பொதுவான இரைச்சல், வருகை பற்றி நம்பிக்கை, the belief of the coming of the Lord. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. கால்களை மடக்கி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். Let us all be present in the sight of God and kneel இப்போதே down. ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். Let us praise God. ஒரு தேவனுடைய பிள்ளையே, One child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, dearly children of God, நீயும் கூட அந்த சமாரியாவை போல வந்திருக்கலாம். you also can come like Samaritans. சுற்றிலும் உன்னை சத்துரு முடக்கி போட்டிருக்கலாம். The enemies might have compassed sound around about. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு. You should close your eyes and praise God.
உன்னுடைய சத்துருக்களுக்கு இந்த சத்தத்தை ஆண்டவர் துணிக்க The பண்ணுவார். Lord is making to hear this voice to your enemies. நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள அங்க ஓடியே When போயிருப்பாங்க. you go back to your home, they will run away. ஓடி போனது மாத்திரமல்ல, Not only they will run எல்லாம் away, வச்சிட்டு தான் போயிருப்பாங்க. they will keep everything and go. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க சித்தமா This இருக்கிறார். is the voice of the Lord blessing you. எத்தனை பேருக்கு இந்த நன்மையை சுதந்திரிக்க வாஞ்சை How இருக்கிறது? many of you desire to inherit this blessing? அப்படி என்றால் இப்பொழுதே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. Even so, bless the Lord, praise the Lord right now. நல்ல கால்களை மடக்கி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everybody be on your knees and praise the Lord loudly. அப்படியே சேர்ல உட்கார்ந்திருக்க நின்னு கூட ஆண்டவரை துதிக்கலாம். தடையில்லை. Everybody on the chairs also rise up and you can also praise God. ஒரு காரியம் இரைச்சல் உண்டாகும். But one thing, the voice should be heard. உன்னுடைய வாயை திறந்து விடு. Open your mouth. கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. So a little time is there. இரைச்சல் எங்கேயோ அங்க வல்லமை இருக்கும். Wherever there is a voice, there is a power. பிசாசின் வல்லமைகள் ஓடி போகும். The power of the Satan will run away. துதிக்க ஆரம்பியுங்கள். All start praising. சத்தத்தை உயர்த்துங்கள். Raise your voice. நல்ல ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். Everybody start saying so praises. ஸ்தோத்திர சத்தம் சபையிலே பெருகட்டும். Let the voice of praising rise up in the church. ஸ்தோத்திரம் ஸ்துதிகளின் கோஷம் முழங்கிடட்டே. ஸ்தோத்திரம் ஸ்துதிகளின் கோஷம் முழங்கிடட்டே. சத்தானம் சைன்யமும் கூடிடட்டே. ஸ்துதியின் கோஷத்தால் கோட்டைகள் தகரட்டே. அற்புதங்கள் அப்படி எழுந்து நின்னு பாடலாமா? செய்திடட்டே. Let us all rise up and sing. ஸ்துதியின் கோஷத்தால் கோட்டைகள் தகரட்டே. அற்புதங்கள் அவன் செய்திடட்டே. ஸ்தோத்திரம் ஸ்துதிகளின் கோஷம் முழங்கிடட்டே. ஸ்தோத்திரம் ஸ்துதிகளின் கோஷம் முழங்கிடட்டே. சத்தானம் சைன்யமும் கூடிடட்டே. ஸ்துதியின் கோஷத்தால் ஆமென். கோட்டைகள் தகரட்டே. அற்புதங்கள் அவன் செய்திடட்டே. ஸ்துதியின் கோஷத்தால் 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 கோட்டைகள் தகரட்டே. அற்புதங்கள் அவன் செய்திடட்டே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். உன்னுடைய காதுகளில் மாத்திரமல்ல, Not only in your ears. உன்னுடைய எதிராளிகளின் காதுகளிலே கர்த்தர் இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். This voice should be heard in the ears of your adversary. முற்றுகை போடப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை, Your life which was in struggle. சத்துருவனை சுற்றிலும் மதில் போட்டிருந்தார். The hosts were encompassing you. இன்னும் சற்று நேரத்தில் என்ன நடக்கும் பார். In few minutes what will happen? விசுவாசத்தோடு இருங்கள். With faith you be here. அவைகள் அங்கே இருக்க மாட்டார்கள். They will not be found. அவர்கள் ஓடி They போவார்கள். will run away. தேவ சத்தம் வல்லமை உள்ளது. The noise of the Lord is powerful. இந்த இரைச்சல் வல்லமை உள்ள இரைச்சல். This voice is a powerful voice. சத்தமா அந்நிய பாஷையை பேசுங்கள். Loudly you speak in unknown tongues. கைகளை தட்டுங்கள். You clap your hands. துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கள். You should announce the voice of praising. சத்துருக்கள் கலங்கி ஓடட்டும். The adversary should run away. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Oh God. Hallelujah. 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 தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, சர்வ வல்லவருக்கு மகிமை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, ஆண்டவரை துதிக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கிறாயா? you are in the are you found in the place where you can worship God? யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். Nobody open your eyes.
என்னால துதிக்க முடியவில்லை, I'm not able to praise him. வாயை திறக்க முடியாமல் நான் இருக்கிறேன். I'm found in a place where I cannot open my mouth. அப்படி யாராவது இருந்தா If someone is found like this, கண்ணை மூடிட்டு கையை தூக்கு. close your eyes and raise your hand. சரியா துதிக்க முடியல, I'm not able to praise properly. கொஞ்ச நாட்களா அந்த இரைச்சல் இல்லாம போயிட்டது. For many days I'm not able to have that voice. உங்களுக்கு உதவி செய்ய முடிய நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. Many people are here to help you. நிறைய கைகள் உயர்ந்து இருக்கிறது. Many hands have been raised. நீங்கள் உண்மையா உணர்ந்துதான் தூக்கி இருக்கீங்களா? Have you realized it really and you've raised your hand? துதிக்க முடியவில்லையோ, I'm not able to praise. இந்த இரைச்சல் உனக்குள் இல்லையோ, This voice is not found in you. பயப்படாது. Do not be afraid. கர்த்தருடைய கைகளை கண்டிருக்கிறார், கீழே போடுங்க. The Lord has seen your hands, put it down. இன்னும் சில நிமிடங்கள் தான். There are some minutes நீ அந்த only. எல்லைக்கு வருவாய். You have to come here. முதலாவது என்ன செய்? What you should do? இருக்கிற பலத்தோட கொஞ்சம் ஸ்தோத்திரத்தை ஆரம்பி. With little strength that you have, start with some praises. அது அப்படியே உச்ச நிலைக்கு போகும். Whenever it goes to height, பெரிய ஆர்ப்பரிப்பாய் மாறிவிடும். it will make a great noise. துதிக்க ஆரம்பிங்கள். Let us start to praise. எல்லாரும். Everyone. Sotram, 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 sotram. Sotram, 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 ஹalleluya. துதியின் சத்தம், துதியின் சத்தம், தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற சத்தம். ஹalleluya, ஹalleluya. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் செய்ய தொடங்குவா. கைகளை தட்டி துதி செய்ய தொடங்கினார். ஆமென். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சதா அஸ்திவாரம் அசைந்திடும். அசையும் அஸ்திவாரம் அசைந்திடும். ஆமென். சதா அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினோம். தொடங்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும். சதா அஸ்திவாரம் அசைந்திடும். அசையும் அஸ்திவாரம் அசைந்திடும். சதா அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினோம். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். 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 ஆமென், ஆமென். இப்போது இன்னொரு கேள்வி கேட்கிறேன். Now I ask one more question. கவனிங்கள். Listen. இப்போ ஏதோ கொஞ்சம் துதிக்கிற அளவுக்கு பலன் கிடைச்சிருங்கள் மாத்திரம் பயப்படாம கை தூங்க பார்க்கலாம். Now I have Amen. got a strength to praise. ஆமென். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. It has started. இது எங்க போய் முடியும்? Where it will end. கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். In the name of the Lord I say, இந்த துதியின் சத்தம் தொனிக்க தொனிக்க, whenever this voice is heard of the praising, உன்னுடைய எதிராளிகள் இனி உனக்கு முன்பாக நிற்க முடியாது. your adversary will not stand in front of you. அதற்கு பதிலாக Against that, அவைகளை கொள்ளையிடுவாய். you will have the spoil. அவைகளை கொள்ளையிடுவாய். You will take their spoil. கர்த்தருடைய வல்லமை இங்கே இருக்கிறது. The power of the Lord is here. உங்களுக்காக ஒரு முறை கூட இந்த வரிகளை பாட போகிறோம். For once more time we will sing this praise. நல்ல விடுதலையோடு அந்நிய பாஷைகளை பேசுங்க. Speak in unknown tongues. கைகளை தட்டுங்கள். Clap your hands. ஓ பெரிய இரைச்சல் தேவ சமூகத்தில் உண்டாகட்டும். There should be a great voice in the presence of the Lord. துதி செய்ய தொடங்கினோம். ஆமென். தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினோம். வல்லமை கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினோம். ஹalleluya. கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினோம். 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 கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஆமென். ஹalleluya. 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 ஹalleluya.
தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே மற்றவர்கள் நிமித்தமாய் வெட்கப்பட்டு உன்னுடைய இரைச்சலை நீ மட்டுப்படுத்தினாய். many times and situations you have been ashamed by others and you have lost your voice. உன்னுடைய ஜெப சத்தத்தை குறைத்துக் கொண்டாய். You have reduced your voice of நீ praising. நல்லா பாடி ஆராதித்த நபர் You are a person who used to sing இப்போது and praise God. பாடல் இல்லையே. This is not the song நீ that you ஜெபித்து sing. எவ்வளவு நாள் ஆகிறது? How many days have happened? ஆவியிலிருந்து எவ்வளவு நாள் How ஆகிறது? many of days have happened you have feeling the எல்லா Spirit? தோல்விகளுக்கும் அதுதான் காரணம். This is all the reason for defeat. உனக்குள்ள மறுபடியும் கர்த்தர் ஜீவனை கொண்டு The வருகிறார். Lord is bringing life again into you. இன்றிலிருந்து இரைச்சல் கேட்டுக்கொண்டே From this இருக்கும். day that voice will be heard. உன்னுடைய சத்துருக்கள் கேட்பார்கள். Your enemies will hear it. அதை விசுவாசிக்க முடிகிறதா? Are you able to have faith in ஒரு it? முறை கூட ஆவிக்குள்ள கலிகுரு. In one more time you will fill in the Spirit. ஆமென்.